இன்னைக்கு ஒரு இன்னோவேட்டிவ் ரசம் பண்ண போகிறோம். எல்லாமே இன்னோவேட்டிவ். உங்களுக்கு இன்னோவேட்டிவ்லாம் இல்லை. ஐம்பருப்பு ரசம். ஆமாம் இல்லையா? என்னென்ன பருப்பு போட்டிருக்கோம் அதில்? காராமணி, கொள்ளு, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஐம்பருப்பு போட்டு ரசம். சூப்பர். என்னென்னா இது பேசிக்காக எப்படி பண்ணுறதுன்னா, ஏதாவது ஆற்றுல நிறைய விசேஷம் நிறைய பேர் வந்திருக்கானும் போது நம்ம கூட்டுக்கு மொச்சப்பருப்பு போடுவோம். அப்புறம் வந்து துவரம்பருப்பு இலைக்கு போடுறதுக்கு இது மாதிரி துவரம்பருப்பு, அப்புறம் வடைக்கு ஊற வச்சுருப்போம் கடலைப்பருப்பு. அது அப்புறம் வந்து இந்த காராமணி போட்டு ஏதாவது பொருத்தல் பண்ணுறதுக்கு காராமணி வச்சுருப்போம், இல்லை சுண்டல் பண்ணுறதுக்கு கொள்ளு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஒரே பருப்பே போடாமல் எல்லா பருப்பும் யூஸ் பண்ணி சமையல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அது மொத்தம் வேக வச்சிருக்கும் போது அந்த வேக வச்ச பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ரசமும் இந்த பருப்பு, இந்த மிச்சர், இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இதை போட்டு என்ன பொருத்தல் பண்ணுறோமோ அதில் போட்டுடலாம். ஓ, ஸோ அந்த ஐடியா கான்செப்டில் அவள் பண்ணியிருக்கா. அப்படியா? ஆமாம். ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா பருப்பும் மிச்சம் போடும்போது பார்க்கறதுக்கு வந்து மிச்சத்தில் பண்ணணும்னு தெரியக்கூடாது. ஸோ நல்லா தாளிக்கும் போது நல்லா கார்னிஷ் பண்ணும்போது நல்லா முந்திரி பருப்பு போட்டு பண்ணிட்டு ரசத்தில். ஸோ முந்திரி பருப்பு ரசம் பார்க்கறதுக்கு வந்து சூப்பர். நல்ல ரசம் தான். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட். அது ஆமாம், காஸ்ட் சேவிங்ல. ஆமாம். ஸோ இது வந்து அதாவது இப்போ என்ன பண்ணுறேன், ஆற்றுல என்ன இருந்ததுன்னா அந்த ஸ்ப்ரௌட்டட் இது இருந்தது, பச்சைப்பயிறு கொஞ்சம், அது கொஞ்சம், காராமணி கொஞ்சம், கொள்ளு கொஞ்சம். எனக்கு எப்படி வரும்னா, நம்ம மளிகை சாமான்லாம் டப்பால் எடுத்து வைக்கணும்ல, 1-2 அதில் கொட்டியிருக்கோம் பருப்புலாம். என்னதான் எடுத்து வச்சா கூட அந்த பருப்பு வேஸ்ட் பண்ணாமல் அலம்பிட்டு அதை வேக போட்டிருக்கேன். அந்த ஜலம் எடுத்துட்டுருக்கேன். அந்த ஜலம் வச்சு ரசம், இதை போட்டு பொருத்தல், நூற்கோல் வந்து திருத்தின்னு இருக்கேன். நூற்கோல் இருக்கனால என்ன பொருத்தல் பண்ணாலுமே அதில் இந்த இதை போட்டுடலாம். அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ரசத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சோண்டு புளி போட்டு ஜலம் வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நல்லா மிக்சியில் அரைச்சிப்பேன். இப்போ ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி போட்டுக்கலாம். ரசப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தட்டி போடலாம். அது எப்படி இஷ்டம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா, தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகா. இது நல்லா, இது கொஞ்சம் பெருங்காயம், இந்த சொன்ன இல்லையா ஜிபிசி பெருங்காயம். அது இப்போ எல்லோரும் கேட்குறதுனால டெய்லி இப்போ எடுத்து காமிக்கிறேன் நான். நிஜமாவே நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு நல்லா. இந்த வந்து இந்த கிள்ளி போட்டுக்கலாம். அது நம்ம எவ்வளோ வேணுமோ, ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக பிடிக்கும் அந்த இதெல்லாம் அப்படின்னால கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துருவேன். வறுத்துட்டு அரைச்சிட்டு பண்ணணும் ரசம். சிம்பிளான சமையல் தான், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும். அது போன தடவை நம்ம ஜிபிசி பெருங்காயம் நம்ம போடும்போது கூட நிறைய பேர் லிங்க்கு ரேட் எல்லாம் கேட்டிருந்தேன். நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு கீழே, வீடியோக்கு கீழே, வீடியோ அந்த டைட்டில் கிளிக் பண்ணோம்னா கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்து லிங்க்லாம் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே அதோட ரேட் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, டீட்டெயில்ஸு, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கிடச்சிடும். ஆமாம். இது வந்து வாங்கி வச்சுருந்தோம்னா துளி இப்படி சமையலுக்கு இப்படி வறுக்கும் போது போடுறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா இது எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இதை வறுத்துக்கிறேன், இது ஜலத்தை வைக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தா எக்கனாமிக்கல் சமையல் என்ன? ஆமாம். இந்த மந்த் எண்டில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுங்க. சூப்பர். வறுத்துட்டு தக்காளி இது 2 ஒன்றா அரைச்சிடுறேன். நம்ம முதல்ல வந்து ஒரு முப்பருப்பு ரசம் போட்டிருக்கோம், முப்பருப்பு உசிலி போட்டிருக்கோம். முப்பருப்பு உசிலியும் முப்பருப்பு வடையும் தான் போட்டிருக்கோம், ரசம் பண்ணதில்லை. அப்படியா? ரசம் வந்து நம்ம என்ன பருப்பு, இப்போ பைத்தம்பருப்பு, இந்த அமாவாசை எல்லாம் இருந்தால் பொரிச்ச குழம்பு வைக்கிற அன்றைக்கி அந்த பருப்பை அப்படியே போட்டுருவோம். இது மாதிரி கொள்ளு ரசம், பைனாப்பிள் ரசம் தனியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி காராமணி, இந்த காராமணிலாம் வந்து அவ்வளோ ஒரு இது ப்ரோட்டீன் இருக்குது அதில். ஸோ அது வந்து இந்த மாதிரி சுண்டல் பண்ணும்போது கொஞ்சம் ஜலம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஜலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வச்சு ரசம் பண்ணிடுறது. ஸோ அதுமாதிரி இந்த காராமணி ஒரு பிடி இந்த பொருத்தூரில் போட்டால் கூட நல்லது. எல்லா இதுவும் யூஸ் பண்ண மாதிரி வரும். அதுக்காக சொம்பில் எக்கனாமிக்கல் ரசம் பேர் அப்படி ஆக்சுவலாக உங்கள் ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் லெக்சராக எடுத்துகிட்டு இருக்கணும். அப்படியா? எப்படி சொல்கிறேன்? உங்களுக்கு இந்த தமிழில் பற்று, இங்கிலீஷ்லலாம் நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸாக பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. ஏன் நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு டீச்சிங் சின்ன வயசுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதில் போயிருக்கணும். ஃபீல்டு சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா என்னென்னா உங்களுக்கு வைட் நாலேஜ் இருக்குது தமிழ்லாம், இந்த இங்கிலீஷ்லலாம். அது பெனிஃபிட் ஆகிருப்பாங்க பசங்க. இது சும்மா அப்படி பேர் வைக்கிறது அவ்வளோதான். இல்லை, பேருக்கு தான் இதெல்லாம் இந்த நிறைய தெரியணும் இல்லை. அப்படியே கிளாஸ் எடுக்கும்போது மெக்கானிக்கலாக எடுக்காமல் லாங்குவேஜ்லாம் எடுக்கும்போது நிறைய அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இந்த லாங்குவேஜோட பற்று ரொம்ப குறைஞ்சிருக்குல்ல பசங்களுக்கெல்லாம் கூட இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல
நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நிஜமாக சொல்கிறேன், கலாய்க்கிறேன் விஷயம் ஒன்றும் புரியல. நான் அப்பாவி மாதிரி கேட்டுருக்கேன். எனக்கு கலாய்க்கலாம் தெரியாது, நான் என்ன தான் சொல்கிறேன். இப்போ அரைச்சிடணுமா? நான் நைஸாக அரைச்சின்னு ஜலத்தில் விட்டுருவேன். அது விழுது மாதிரி இருக்கும்ல. நம்ம அது போட்டுன்ட்டு சும்மா ஒரு 2 கொதி வந்தால் போகிறோம். அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் வாசனை பண்ணால் போகிறோம். இப்போ அந்த அந்த எல்லா பருப்பு ஜலத்தையும் விடுவேன். உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டுறேன். இது ஆயிட்டுருக்கட்டும், கொதிக்கட்டும். ஓகே. இந்த பருப்புலாம் இருக்குங்களா இப்படி புழிஞ்சுட்டு ஜலம் மட்டும் எடுத்துருக்கேன். ஜலம் மட்டும் எடுத்து அதில் விட்டுட்டு அவ்வளோதான். நார்மல் ரசம் தான். இது வந்து பொறுத்தல போட்டுருவேன். எக்கனாமிக்கல் ரசம். ஆமாம். இது கொஞ்சம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். ரசம் ஆயிடுச்சு. ஈஸியான ரசம். சூப்பர். ஆயிடுச்சுல? அது அப்படி பொங்கின்னு வரும்போது போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆமாம். கொதிக்க விடக்கூடாது. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு இல்லைன்னா இது வேர்க்கடலை அதை போடணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா வெளி விசேஷம்லாம் ரசத்தில் போட்டிருப்பா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன, இந்த முந்திரி பருப்பு வாசனை வேர்க்கடலை வாசனையில் அந்த கொள்ளு காராமணியோட வாசனைலாம் அமைங்கிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து பயங்கர ரிச்சான இது மாதிரி ஆகிடும். சில விசேஷங்கள்லாம் இந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டு ரசம். ஆமாம், சூப்பர். கல்யாண ரசம். பேர் கல்யாண ரசம் தான். கல்யாண ரசம்னு சொல்லுவாள். எல்லா விசேஷத்துக்குமே ஒரு 100 பேருக்கு மேலே சாப்பிட்றா அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாட்டுலலாம் அந்த சமயக்காரெல்லாம் இப்படி தான் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர். ஓகே. இது நார்மல் பொறுத்தல். நார்மல் ரசம், நார்மல் பொறுத்தல். ஆமாம். கடுகு, மிளகாய், 2 கருவேப்பிலை, உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம். இது வந்து சீச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இந்த இதில் போட்டோம்மா பண்ணிட்டேன். இதில் வந்து அப்படியே இந்த பருப்பை போட்டோம்னு வச்சுக்கோங்க. எந்த பொறுத்துனாலும் பண்ண இதே மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். என்ன காய் வேணால் பண்ணலாம். என்ன காய் வேணால் பண்ணலாம். நம்ம அந்த டர்னிப் இருக்குல்ல, அந்த நூல்கோல். ஆமாம். நூல்கோலில் நமக்கு ஒரு மலரும் நினைவுகள் இருக்குது, தெரியுமா உனக்கு? இல்லையா? நான் என்னது, நம்ம கொள்ளையில் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டது நூல்கோல் தான். நூல்கோலாமா? நான் கூட வருமா வராதான்னு சொன்னேன். போட்டோம். இவ்வளோ வந்தது இல்லை. எவ்வளோ வந்து என்ன ஒரு 2 அடி 2 அடி வச்சுருந்தோம். ஃபுல்லாக போட்டோம், நிறைய வந்தது நூல்கோல். எல்லஸா அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது இல்லை? நூல்கோல் யூஸாக ரொம்ப முத்தலாக இருக்கும் கடையில எல்லாம். இவ்வளோ என்ன இருந்தது? ஆமாம், எவ்வளோ பறிச்சோம். சும்மா இவ்வளோ ஒரு சின்ன இடம் இருந்தால் போகிறோம். அழகாக நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறியும் நிறைய எடுத்துருக்கோம். கத்திரிக்காய், ஆமாம், இது நூற்கோல், தக்காளி, வெண்டைக்காய் போட்டோம், பீன்ஸு, சவுச்சவ். எவ்வளோ அழகாக அந்த செடியில், அந்த சவுச்சவ் மாடியில் மொட்டை மாடியில் போட்டோம். அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்தது. பசங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா இப்போ மண்ணை போட்டு அதை போட்டு நிறைய நம்ம மொட்டை மாடி தோட்டம் வச்சா அது மண்ணு தூக்கின்னு போனோம். அது ஒரு அதுக்காக விட்டோம் நம்ம. ஆமாம். கொள்ளையில் வந்து நம்ம இது நூல்கோல் போட்டிருந்தோம். ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபஸ்ட்டு காய் இது நூல்கோல் தான். நூல்கோல் கரெக்டாக அது வாங்கிட்டேன். மலரும் நினைவுகள் எப்படி? சூப்பர். நான் மறந்து வச்சேன். இந்த நூற்கோல் கொஞ்சமாக இருந்தது, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த பருப்பு போட்டோன்னே ஜாஸ்தி எடுத்துக்கணும். சூப்பர். காய்கறி கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ ரசமும் இந்த காய்கறி பண்ணிக்கலாம். எக்கனாமிக்கல் சமையல் இன்னைக்கு இல்லையா? ஆமாம், எக்கனாமிக்ஸ் வந்ததுனால சொல்கிறேன். எக்கனாமிக்ஸ் லெக்சர்னால இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கல் சமையல். ஐம்பருப்பு ரசம், நூல்கோல் பொறுத்துவது. சூப்பர். தேங்க்யூ.